எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எவ்ரிஒன் இஸ் ஃபைன். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, நிறைய இடங்கள்ல நான் இப்ப ரீசன்ட் டைம்ஸ்ல வந்து பாக்குறேங்க. நிறைய இடங்கள்ல வந்து சூசைட் அப்படின்னு சொல்லிட்டு தற்கொலை. சரிங்களா? நேத்து பாக்குறவங்க இன்னைக்கு இல்ல, இன்னைக்கு பாக்குறவங்க நாளைக்கு இல்ல. ஈவன் வந்து எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு 2 3 இயர்ஸ் அந்த மாதிரி உள்ள பசங்க, பொண்ணுங்க அந்த மாதிரி தான். இல்லைன்னா வந்து 12th ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்ட் அந்த மாதிரி உள்ள குழந்தைங்க இப்பெல்லாம் வந்து சின்ன குழந்தைங்க கிட்ட வந்து போய் இது பண்ணாவே வந்துட்டு அவங்க எல்லாம் நான் சூசைட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க. ஆக்சுவலா வந்து எனக்கு என்னுடைய ரிலேட்டிவ் ஒரு பொண்ணு குட்டி பொண்ணு இருக்காங்க. அவங்க வந்து சொல்லுவாங்க, என்னோட சிஸ்டருடைய பொண்ணு அவங்க என்கிட்ட வந்து கேட்பாங்க, இந்த மாதிரி வந்து நான் எங்க அம்மா என்ன திட்டுறாங்க, நான் செத்து போலான்னு இருக்கேம்மா அப்படின்னு வந்துட்டு என்கிட்ட சொல்லுவாங்க. நான் உடனே அப்ப வந்து சொல்லுவேன், இல்லம்மா அப்படின்லாம் நீ பண்ணீங்கன்னா திருப்பி வந்துட்டு யோசிச்சு பாரு. என்ன மாதிரி எங்களை மாதிரி எல்லாம் உனக்கு ஒரு அம்மா சித்தி இந்த மாதிரி எல்லாம் கிடைக்க மாட்டாங்க. அப்படி கிடைச்சா கூட என்ன ஆகும் அப்படின்னா, இந்த மாதிரி வந்துட்டு எங்களை மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க. திருப்பி நீ வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து எல்கேஜி படிக்கணும், யூகேஜி படிக்கணும், ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கணும். இப்ப வந்து ரைம்ஸ் படிச்சு எல்லாம் கஷ்டமா இருந்துச்சு, அதுக்கப்புறம் டேபிள்ஸ் படிச்சு எல்லாம் கஷ்டமா இருந்துச்சு, அதனால இந்த மாதிரி இதெல்லாம் எடுக்கக்கூடாது என்னைக்கும் அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து நான் காம் டவுன் பண்ணுவேன். அது பாப்பா. சரிங்களா? இது வந்து ஃபன்னா சொல்ற மாதிரி இருக்கும். பட் எனக்கு வந்து ஒரு விஷயம் தோணும். இந்த சின்ன வயசுலயே வந்து அவங்களுக்கு எல்லாம் எப்படியான தாட்ஸ் வருது பாத்தீங்களா? ஈவன் வந்து ஒரு 50 வயசுல என்ன தெரியும், ஒண்ணுமே தெரியவே தெரியாது. அப்படி இருக்கிறப்ப அவங்களுக்கு சுசைடுங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். அது வந்து அவ்வளவு விஷயம் வந்து அவங்களுக்கு சின்ன வயசுல இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? நம்ம வந்து எல்லாருமே எங்க பாருங்களேன், லவ் ஃபெயிலியர்னா சூசைட். ஓகே, கல்யாண வாழ்க்கை மோசமா போச்சுன்னா சூசைட். அதுக்கப்புறம் வந்துட்டு யாராச்சும் வந்து இந்த சொசைட்டில வந்து ஏதாச்சும் வந்துட்டு கல்யாணம் ஆகலைன்னு யாராச்சும் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்கன்னா சூசைட். மார்க் எடுக்கலைன்னா சூசைட், ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கலைன்னா சூசைட், டாக்டர் சீட் கிடைக்கலைன்னா சூசைட். சரிங்களா? வேலை கிடைக்கலைன்னா சூசைட். அதுக்கப்புறம் அம்மா அடிச்சுட்டாங்கன்னா சூசைட், பொண்ணு வந்துட்டு திட்டாங்கன்னா சூசைடு. சரிங்களா? இந்த மாதிரியான நிறைய கேசஸ் வந்து நம்ம பார்க்கிறோம். நம்ம அன்றாட வாழ்க்கையில நிறைய பேரை வந்து இந்த மாதிரியான மனிதர்களை வந்து மனிதர்களா இருக்கட்டும், எல்லாரையும் வந்துட்டு நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்ப வந்து எந்த ஒரு விஷயமே கூட வந்து ரீசெண்டா வந்துட்டு சுபாஷ் அப்படிங்கிறவர் வந்து ஒரு டிவோர்ஸ் கேஸ் வந்து ரொம்ப நாள் வந்து கிட்டே இருந்ததுங்கிறதுக்காக வந்து ஒரு சூசைட் பண்ணிக்கிட்டதா நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இதுக்கு முன்னாடி ஒரு கேஸ் வந்துட்டு பார்த்திருக்கோம். ஒருத்தங்க ஒரு அக்கா, அவங்க வந்துட்டு கிராமத்தை சேர்ந்த ஒரு அக்கா, அவங்களுக்கு கல்யாணம் ஆகலைன்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து அவங்களை வந்து கல்யாணம் ஆகலையான்னு கேட்டே மன உளைச்சலுக்காக்கி அவங்க சூசைட் பண்ண வச்சிருக்காங்க. நிறைய அனிதா அவங்க அந்த பொண்ணு இருக்காங்க இல்லையா, அவங்க டாக்டர் சீட்டு கிடைக்கல சூசைட். அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்றது, நிறைய பேர் வந்துட்டு வீடியோ கேம்ஸ் கேம்ஸ் மூலமா விளையாண்டுட்டு அவங்க எங்கேயோ கொண்டு போய் விட்டுட்டு அது மூலமா சூசைட். நிறைய பேர் வந்து அன்னைக்கு கூட ஒரு நியூஸ்ல வந்து பார்த்தோம் இல்லையா, ட்ரெயின்ல இருந்து காதல் வந்து வீட்டுல வந்து நிற்கலைங்கிறதுக்காக அதுக்காக வந்துட்டு ட்ரெயின்ல வந்து மிதிச்சு 2 பேர் வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ். இதெல்லாம் வந்து எப்படி இருக்கு, முக்கியமா வந்து இந்த சோசியல் ஸ்ட்ரெஸ் அதுதாங்க முக்கியம். இவங்களையெல்லாம் தூண்டுறது யாரு? நம்மதான், நம்ம மக்கள் தான். ஒருத்தங்க கல்யாணம் ஆகாம இருக்காங்கிறது அது அவங்க பிரச்சனை. அவங்கள கல்யாணம் ஆகலையான்னு கேட்டு ஸ்ட்ரெஸ் பண்றது யாரு? அவங்கள அந்த சூசைடல் தாட்டுக்கு கொண்டு போறது யாரு? நம்ம மாதிரியான மனிதர்கள் தானே. சரிங்களா? அதே மாதிரி வந்து ஒரு டிவோர்ஸ் ஆச்சு அப்படின்னா அந்த டிவோர்ஸ் அந்த பொண்ணு வந்துட்டு இப்படி இது பண்றாங்கன்னா அங்க அப்ப வந்து அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனைய வந்து இது பண்றப்ப டிவோர்ஸ்னா அது ஏன் தனியா வந்து ஒதுக்கி வைக்கணும்? ஏன் டிவோர்ஸ்ங்கிறது வந்துட்டு ஒரு விஷயம் கிடையாதா? ஏன் டிவோர்ஸ் ஆனவங்கள மனிதர்கள் இல்லையா, வாழக்கூடாதா? அப்ப ஏன் தனியா ஒதுக்கி வச்சு அவங்கள ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட மனிதர்களாகவே பார்த்து அதுக்கப்புறம் வந்து அவங்கள சூசைடல் தாட் வந்து கொண்டுட்டு வரும்? இதையும் யாரு செய்யறது? நம்ம சமுதாயம், நம்ம சமுதாயத்தில் இருக்க நாம தான். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து எல்லாரும் வந்துட்டு பேரண்ட்ஸ் எல்லாரும் ஃபோர்ஸ் பண்றது, ஏய் நீ ஃபர்ஸ்ட் வரணும், நீ தான் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வரணும், ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைங்களை வந்து ரொம்ப ஓவரா ஸ்ட்ரெஸ் பண்றது. ஏன்னா வந்து பக்கத்து வீட்டு பையன் வந்து நல்லா படிச்சுட்டான், நீ நல்லா படிக்கணுமா, அதனால நீ படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யார் இதெல்லாம் வந்து தூண்டி விடுறது? நம்ம தான். இப்ப பேரண்ட்ஸ் வந்து அதை பண்றாங்கன்னா சோசியல் ப்ரெஷர்னாலதான். அவன் பண்ணலைப்பா நீயும் பண்ணணும், நீ பண்ணலைன்னா அப்புறம் வந்து இதாயிடும், நம்ம வாழ போயிடும் அப்படியெல்லாம் சொல்லிட்டு அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் பண்றதுனால குழந்தைகள் வந்து என்ன பண்றாங்க, நம்மளால மார்க் எடுக்கும் நம்மளோட இயலாமையினால இந்த விஷயம் நடக்குதுங்கிறதுனால அவங்களுக்கு அந்த தாட்ஸ் சூசைடல் தாட்ஸ் வருது இல்லையா? அதை ஒண்ணு கொண்டு நம்ம தான், நம்ம மாதிரியான மனிதர்கள். சரிங்களா? அப்புறம் டாக்டர் சீட்டு படிச்சாதான் வந்துட்டு உனக்கு வந்து வேல்யூ, உன்னுடைய கனவு லட்சியம்
கனவு லட்சியம் செத்துதான் எந்த ஒரு கனவையும் வந்து நிறைவேற்றணும்னு எங்கேயுமே கிடையாதுங்க. நீங்க செத்து போயிட்டு வர்ற கனவு வந்து நிறைவேறினா என்ன, நிறைவேறாட்டினா என்ன? டாக்டர் படிச்சாதான் நீ வந்துட்டு இருக்கணும், உயிரோட இருக்கணும் யாரும் சொல்ல கிடையாது. டாக்டர் படிப்பு மட்டும்தான் வந்து படிப்பா? வேற எந்த படிப்புமே படிப்பு கிடையாதா? வேற எந்த வேலையுமே வந்து வேலை கிடையாதா? இப்ப பாத்தீங்கல்ல, டாக்டர் படிச்சவங்க இப்ப வந்து பயந்துட்டு இருக்காங்க பிள்ளைங்களை டாக்டர் படிக்க வைக்க கூடாதுன்னு. அந்த அளவுக்கு டாக்டர் தொழில் ரொம்ப கஷ்டம் வந்துருச்சு, கஷ்டகாலம் வந்துருச்சு. சரிங்களா? அதனால இந்த மாதிரி எல்லாம் போர்ஸ் பண்ணாதீங்க. நம்ம தான் காரணங்க, சொசைட்டி தான் காரணம் இந்த மாதிரி எல்லாம் சூசைட் வர்றதுக்கு. அவங்களோட மைண்ட வந்து அந்த மாதிரியான மாத்துறதுக்கு காரணமே நம்மள மாதிரியான மனிதர்கள் தான். சோசியல் ப்ரெஷர், முக்கியமா வந்து சமுதாயத்தின் அழுத்தம், அதுதான் காரணம். இதை நீங்க யாரு தப்பா நினைச்சாலும் அதை பத்தி கவலை இல்லை. இதுதான் ரியாலிட்டி, உண்மை அதுதான். சரிங்களா? அதனால இந்த மாதிரி எல்லாம் போர்ஸ் பண்ணாது. முக்கியமா வந்து சூசைட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற பசங்களா இருக்கட்டும், பொண்ணுங்களா இருக்கட்டும், அவங்க எல்லாருக்கும் வந்து என்னோட ஒரே வேண்டுகோள், வாழ்க்கை வந்து ஒரே ஒரு டைம் தான். சரிங்களா? நம்ம வந்து செத்து போய் தான் எந்த விஷயத்தையும் முடிக்கணும்னு அவசியம் கிடையாது. கடவுள் வந்து நமக்கு ஒரே ஒரு வாழ்க்கை, எல்லாமே என்ன வேணாலும் இந்த உலகத்துல நடக்கட்டுமே, எல்லாத்தையும் வந்து சமாளிச்சுதான் வரணும். தப்பா சொல்லட்டும், உங்களை வந்து ஒதுக்கி வைக்கட்டும், உங்களை வந்து இயலாமையானவர்கள்னு சொல்லட்டும், என்ன வேணாலும் சொல்லட்டுமே, சாகக்கூடாதுங்க. சாகணும்ன்ற உங்களுக்கு தயவுச்சு யாரும் போகாதீங்க. கடவுள் வந்துட்டு அழகான வாழ்க்கை, அது அழகான வாழ்க்கையும் அழகற்ற வாழ்க்கையும், சரிங்களா, வாழ்க்கைய வாழணும். எப்பெல்லாம் ஒரு சூசைடுங்கிற ஒரு தாட் வருதோ, நமக்கு கீழே உள்ளவங்களை பாருங்க. என்னோட எல்லாருமே எத்தனை பேர் வந்து கை கால் இல்லாம இருக்காங்க, எத்தனை பேர் நான் பார்த்திருக்கேன். நிறைய பேர் அந்த முதுகோட வந்து ரோட்ல வந்து ஏடி படுத்து கிடப்பாங்க. சரிங்களா? அவங்கள ஒருத்தர் வந்து வயசானவர், அவரும் வயசானவர், அவர் வந்து தூக்கிட்டு போயிட்டு டெய்லி இது பண்ணுவாங்க. குளிர்ல ரோட்ல தான் இருப்பாங்க நைட் டைம்ல கூட. அவங்க ஒரு இது மாதிரி இருக்கும், ஒரு ரிக்ஷா மாதிரி இருக்கும், அதுல வச்சு இது பண்ணுவோம். அப்படிப்பட்ட மனிதர்கள்லாம் அந்த உலகத்துல வாழ்றாங்க இல்லையா? அப்ப நமக்கெல்லாம் என்ன கஷ்டம் சொல்லுங்க பாக்கலாம். அப்படி இப்ப நம்ம எல்லாம் ஏன் வந்து சூசைட் பண்ணிக்கணும்? எத்தனை பேர் வந்து கால் இல்லாதவங்க எல்லாம் இது பண்ணுவாங்க. அவங்க எல்லாருமே வந்துட்டு பாக்குறப்ப வந்து அப்படியே கையால காலை வச்சுட்டு போவாங்க. அதை நினைச்சிட்டு போறவங்க எல்லாம் இந்த உலகத்துல வாழ்றாங்க தானே. எத்தனை பேர் வந்து குழந்தைகளை வந்துட்டு இது பண்ணாம கையில ஏந்தி பணம் இல்லாம கஷ்டப்படுறாங்கல்ல, அவங்க எல்லாம் இந்த உலகத்துல வாழதானே செய்யறாங்க. அப்படி இருக்கிறப்ப கடவுள் வந்து உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருக்கப்ப ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்காக வந்து தற்கொலைங்கிறது வந்து ஒரு நல்ல தீர்வே கிடையாது. சரிங்களா? என்ன வேணாலும் இந்த உலகத்துல சமாளிக்க முடியும், வாழ முடியும். எத்தனை பேர் தப்பா சொன்னா கூட பரவாயில்ல, தற்கொலை வந்து ஆகாது. முதல்ல இந்த சொசைட்டிக்கு தான் இதை வந்து சொல்லணும். சொசைட்டில வந்து கடவுள் வந்து எல்லாரையுமே வந்து படிச்சிருக்காரு. சரிங்களா? அதுல வந்து எல்லாருமே வாழ்றதுக்காக தான். அதுல டிவோர்ஸ் ஆனவங்க இருக்கலாம், ஃபெயில் ஆனவங்க இருக்கலாம், அதுக்கப்புறம் வாழ்க்கையை தொலைச்சவங்களா இருக்கலாம், ஈவன் வந்து ப்ராஸ்டியூஷன் பண்ணவங்களா இருக்கலாம். எல்லாரும் மனிதர்கள் தான். சரிங்களா? யாரும் வந்துட்டு நம்ம யாருக்குமே அவங்கள சொல்றதுக்கு எந்த ரைட்ஸுமே கிடையாது. ஏன்னா இந்த பூமிங்கிறது எல்லாருக்கும் சேர்ந்தாங்க. சரியா? அந்த வானவுங்கிறது வந்து எல்லாருக்கும் ஒண்ணுதான். கடவுள் வந்து கரெக்டானவங்களுக்கு மட்டும்தான், நல்லா வாழ்க்கை கிடைச்சவங்களுக்கு மட்டும்தான் இதெல்லாம் நான் கொடுப்பேன், இந்த மாதிரியான வாழ்க்கை கிடைச்சவங்களுக்கு நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லல. சரியா? சொல்லி இருந்தா வந்து எப்படி இருக்கும்? நம்ம கடவுள் வந்துட்டு எல்லாரையும் சேமா தான் ட்ரீட் பண்றாரு, மனிதர்கள் தான் அவங்களை கொடுக்குறாங்க. அந்த மாதிரிலாம் இருந்தா அப்ப அவங்களுக்கு நீங்க யாருமே நீங்க யாரும் மதிக்க வேண்டாம், அவங்களை இழிவுபடுத்தாம இருங்க. அதுவே அப்படி இருந்தீங்கன்னாவே வந்து அவங்களுக்கு இந்த மாதிரியான தாட்ஸ் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஓகே, தேங்க்யூ, பை பை.